ஆடியோ வீடியோ கிளியரா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொடெக்ஷன் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஸோ சாரி ஃபார் த டிலேப்பா. ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம போகலாம்ல. ஆடியோ வீடியோ கிளியராப்பா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர்னால் நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லைப்பா? ஸோ செக் பண்ணுவோம். ஸோ ஆடியோ வீடியோ இஷ்யூஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம சைடில் எல்லாமும் கரெக்டாக இருக்குது. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஸோ வில் ரிசால்வ் திஸ். ஓகே, நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஆக்சுவலாக நம்ம பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஏரியாவுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பவர் சிஸ்டமில் நம்ம ஆல்ரெடி 2 கிளாஸஸ் பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் 2 கிளாஸஸில் என்ன பார்த்தோம்ப்பா? ஓகே, லாஸ்ட் 2 கிளாஸஸில் என்ன பார்த்தோம்? நம்ம பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு நம்ம 2 கிளாஸஸில் பேசிக்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் எதுக்காக அப்படின்ற ஒரு திங்கை பார்த்தோம். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கரெக்டாக அடுத்ததாக ப்ரொடெக்ஷன் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அதாவது என்னென்னலாம் இருக்குது, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்துச்சு, பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்துச்சு, ஸோ அதோட யூசஸ் எப்படி இருந்துச்சு, இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டமாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட டைப்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன், என்னென்ன டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, என்னோட ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கா, ஸோ இல்லைன்னா டைரக்ஷனல் ப்ரொடெக்ஷன் இருக்கா, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கா, அது எல்லாமே இன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேயா? ஸோ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஜஸ்ட் நான் ஒரு ரிகேப் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் ரிலவெண்ட்டான சப்போர்ட் வேணும், இல்லை உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டான டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. வி வில் சப்போர்ட் யூ. ஓகேங்களா? ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு ஜஸ்ட் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ நம்ம ஃப்ரீ கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ இது நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம கோர்ஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அந்த கோர்ஸஸோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம கோர்ஸ் டெய்லி லைவ் கிளாஸஸ்ப்பா. ஸோ ஒரு வேளை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் அதை ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம உங்களுக்கு கோர்ஸஸை ப்ரீ ஷெடியூலில் கொடுத்துருவோம். அந்த பர்டிகுலர் டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக அந்த கோர்ஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும்ப்பா. 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப் டு இன்ஃபைனைட் டைம் நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களோட மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வீக்லி டெஸ்ட்டு, கிளாஸஸ்க்கான மெட்டீரியல், டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம டிஎன்பிசி பேட்டர்ன்லேயே டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் சீரீஸும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கோர்ஸோட டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இது ஜஸ்ட் நம்மளோட ஷெடியூல்ப்பா. இந்த கிவன் ஷெடியூலில் தான் நம்ம கிளாஸஸ் போகும். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிலேவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ பொதுவாக நம்ம ரிலேவை 2 டைப்பாக பிரிக்கிறோம்ப்பா. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ரிலேஸ், அடுத்ததாக இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ரிலே. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா என்னோடய ரிலேவை ஏசியில் யூஸ் பண்ண முடியும் அண்ட் டிசிலையும் யூஸ் பண்ண முடியும். ஒரு டைப் ஆஃப் ரிலே ஒன்லி டிசி அப்ளிகேஷன்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒரு டைப் ஆஃப் ரிலே ஒன்லி ஏசி அப்ளிகேஷன்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். அது ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த கிளாஸஸ்கோட டீட்டெயில்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, போகலாம்ல. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் ரிலேஸ். பொதுவாக டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ரிலேஸ். ஓகே, எல்லாமே மெக்கானிக்கல் ரிலேஸ் தான்ப்பா. நம்ம பார்த்த எல்லாமே மெக்கானிக்கல் ரிலேஸ் தான். அதில் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்குல்ல, சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் எல்லாமே, அதனால எல்லாமே நம்ம மெக்கானிக்கல் ரிலேஸ்ன்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் என்னென்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ரிலே.
எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ரிலே. ஸோ இந்த பொதுவாக இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ரிலேஸ் எல்லாமே ஏசிஸ்லேயும் ஒர்க் பண்ணும், டிசிலையும் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ரிலே works on both AC and DC. ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ரிலேஸ் வந்து ஏசி அண்ட் டிசி ரெண்டுத்துக்குமே ஒர்க் பண்ணும். அடுத்ததா செகண்ட் என்னப்பா, இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணும். ஓகே, எப்பவுமே நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா, அப்போ அந்த வார்த்தை ஃபுல்லாக யாருக்கு மட்டும்தான் வேலிடுன்னா இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த ஏசி சர்க்யூட்ஸ். ஓகே, அப்போ இண்டக்ஷன் பிரின்சிபல்னா ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் ஏசி சர்க்யூட்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம் நம்ம. ஸோ ஏசிலையும் ஒர்க் பண்ணுறது, டிசிலையும் ஒர்க் பண்ணுறது. அடுத்ததா ஏசியில் மட்டும் ஒர்க் பண்ணுறது. ஓகேயா? இப்போ நம்ம போவோமா? ஸோ இதுக்குள்ளே போகலாமா? அப்போ ஃபஸ்ட்டு கேஸு நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ரிலேஸு. ஓகேயா? இப்போ நம்ம ஒவ்வொரு பிரின்சிபலை பார்க்க போறோம்ப்பா. அந்த பிரின்சிபல்ல எப்படி நமக்கு ரிலேஸ் ஒர்க் ஆகுது, அடுத்ததா அந்த பிரின்சிபல்ல கிடைச்ச என்னோட ஒர்க்கிங் டார்க் எது டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்றத கண்டுபிடிக்கணும். வெதர் நீங்க அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல நீங்க செக் பண்ணாலும் சரி, இண்டக்ஷன் பிரின்சிபல்ல நீங்க பண்ணாலும் சரி, இதை தான் சார் நம்ம பண்ண போறோம். ஓகேயா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ரிலேஸை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இதோட ரிலே கன்ஃபிகரேஷன்ன்றது ஆல்மோஸ்ட் இப்படி தான்ப்பா இருக்கும். இதோட டிசைன் ஓகேங்களா? எஸ், இப்படி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் என்னோட ஸ்ப்ரிங்கு which provides the backstop. ஓகே, அடுத்ததா இந்த இடத்துல இது என்ன பண்ணோம்னா, ஆக்சுவலாக இதுதான் என்னோட ஸ்விட்ச். ஸோ இதுதான் என்னோட ஸ்பாஞ்ச். இதுதான் என்னோட அடுத்த சர்க்கியூட்டை போயிட்டு க்ளோஸ் பண்ண போகுது. ஸோ இந்த சர்க்கியூட் வந்து எனர்ஜைஸ் ஆகிறப்போ இது என்ன பண்ணுது, அதை வந்து க்ளோஸ் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல இது என்னோட ட்ரிப் காயில். நேற்று நம்ம டயக்ராம், இதோட பேசிக் டயக்ராம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா, ஸோ திஸ் இஸ் ட்ரிப் காயில். அது என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயில். நம்ம ரெண்டு காயில் பார்க்குறோம்ல, திஸ் இஸ் வாட் ட்ரிப் காயில். ஸோ இப்போது இதில் என்ன ஆயிருக்கும், இதில் தான் என்னோட சர்க்கியூட் பிரேக்கரோட ஸ்பான்ஸ் கனெக்டாக இருக்கும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் இது. ஸோ திஸ் இஸ் வாட் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணும் ஆர் ஓப்பன் பண்ணும். ஓகே. இந்த செட்டப்புக்கு பேர் ட்ரிப் காயில். ஸோ இந்த செட்டப்புக்கு பேர் தான் ரிலே ஆப்ரேட்டிங் காயில். ஆக்சுவலாக இங்கே தான் என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயில் இருக்கும். கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் வாட் கரண்ட் and the number of turns. இது என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயில். ஓகே. இது என்னோட ட்ரிப் காயில், இதோட ரிலே ஆப்ரேட்டிங் காயில். ஸோ இங்கே நீங்கள் கரண்ட்டை கொடுத்த உடனே ஸோ என்ன ஆகும்னா இப்படி தான் ஒரு க்ளோஸ்டு பாத்தில் ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ வென் மோர் கரண்ட் ஆர் என்டர்ஸ் தேன் த பிக்கப் வேல்யூ, என்னோட பிக்கப் வேல்யூவை விட அதிகமான கரண்ட் வந்து என்டர் ஆகிறப்போ, என்னோட சர்க்கியூட்டுக்கு அதிகமான கரண்ட் வந்து என்டர் ஆகிறப்போ என்ன ஆகும், இந்த ஸ்பாஞ்சுன்னு இருக்குல்ல இது வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகேயா, டூவர்ட்ஸாக அட்ராக்ட் ஆகும். அப்படி அட்ராக்ட் ஆகிறப்போ ஸோ இது என்ன பண்ணும், இந்த ட்ரிப் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணும். ஓகேயா, இங்கே நீங்கள் கொடுக்குற எனர்ஜி ஸோ தட் இஸ் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் must be greater than F restraining force. நேற்று நம்ம இதை பார்த்தோம்ல. ஸோ ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எஸ் இந்த இடத்துல என்னோட ரிலே வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரிப் காயில் அது வந்து க்ளோஸ் பண்ணும். ட்ரிப் காயில் ஒன்ஸ் க்ளோஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் ஸோ அது என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் கான்டாக்ட், திஸ் இஸ் சிபின்னா, ஸோ சர்க்கியூட் பிரேக்கர் கான்டாக்டை ஓப்பன் பண்ணும். ஓகேங்களா, அது வரைக்கும் சர்க்கியூட் பிரேக்கர் கான்டாக்ட்ன்றது என்னவா இருக்கும்னா க்ளோஸாக இருக்கும். இது டச் பண்ண உடனே, இந்த பேக் ஸ்டாப் போய்ட்டு டச் பண்ண உடனே என்னோட இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இது புரியுது இல்லைப்பா? இந்த திங்ஸை தான் நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷனும் இதே மாதிரி தான் சேமாக இருக்கும். நேற்று கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நேற்று நம்ம பார்த்தோமா, ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் எப்படி நம்ம எழுதியிருப்போம், எஃப்ஓபின்னு எழுதியிருப்போமா. எஃப்ஓபி எவனை டிபெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு, எஃப்ஓபி ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவலன் டு K1 I² அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ அடுத்ததா எஃப் ரீஸ்ட்ரைனிங் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ தட் இஸ் கேபிட்டல் K அப்படின்னு எழுதியிருந்தேன்னா. ஸோ கேபிட்டல் K ஆர் K2, ஸோ நான் Kன்னு எழுதிக்கிறேன் பிகாஸ் ஸ்ப்ரிங்கு. ஓகேயா, கேன்றது ஸ்ப்ரிங்கு. அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன நான் சொல்லியிருந்தேன், எஃப் நெட்டுன்றது விச் இஸ் எஃப் ஆப்ரேட்டிங் மைனஸ் எஃப் ரீஸ்ட்ரைனிங். கரெக்டா? ஸோ எப்போ என்னோட ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் கிரேட்டர் தேன் த ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸாக இருக்குதோ ஸோ அப்போ என்ன ஆகுது, ரிலே ஆப்ரேட் ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுது, பிளஞ்சர் வந்து ஆக்சுவலி இது என்னோட பிளஞ்சர் கீழே நோக்கி போகுது. பிளஞ்சர் மூவ்ஸ் டவுன், தேர்ஃபோர் ரிலே இஸ் கோயிங் டு ஆப்ரேட். ஓகேயா, ஸோ என்னோட ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் கிரேட்டர் தேன் த ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸஸாக இருக்கிறப்போ ஸோ பிளஞ்சர் என்னவாகுது, மூவ் ஆகுது, ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுது. சார் இப்போ இந்த டைப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, போத் ஏசி அண்ட் டிசிக்கு யூஸ் பண்ணலாமா. ஸோ இந்த டைப்பு எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபல் இட் இஸ் ஒர்க்ஸ் ஆன் போத் ஏசி அண்ட் டிசின்னு நான் சொல்லியிருக்கேன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஏசி ஃப்ளக்ஸை கொடுத்து பார்க்குறீங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த ரிலே ஆப்ரேட்டிங் காயிலுக்கு ஏசி கரண்ட்டை கொடுக்குறீங்க, அதே மாதிரி என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் கரண்ட்டுக்கு நீங்கள் டிசி கரண்ட்டை கொடுக்குறீங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கரண்ட்டையும் கொடுத்து அப்போ என்னோட ரிலேவோட ஆப்ரேஷன்ஸை நீங்கள் செக் பண்ணுறீங்க. எந்த கரண்ட்டை கொடுத்தா என்னோட ரிலே வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுது, இது எந்த பல்சேஷனும் இல்லாமல் ஒர்க் பண்ணுதுன்றது நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. பிகாஸ் அது ரொம்ப முக்கியம் இல்லைப்பா. ஒரு ரிலேவை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ இங்கே கொடுக்க போகிற கரண்ட்டு ஃபஸ்ட்டு டிசியை கொடுங்க, அடுத்ததா ஏசியை கொடுங்க. ஸோ இதை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் சார். ஓகேங்களா? ஸோ இப்போது அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஒரு ஸ்லைடில் நான் போட்டுக்கிட்டா அப்போ டிசி கொடுத்தா என்ன மாதிரியான திங்ஸ் நடக்கும், ஏசி கொடுத்தா என்ன மாதிரியான திங்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ரிசல்ட்டாக சொல்லுவேன் இந்த ரிலேயில் ஏசி யூஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட்ஸ் வருதா டிசி யூஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட்ஸ் வருதோ அதை நம்ம செக் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரிலேவை கன்க்ளூட் பண்ணுவோம். ஃபார் திஸ் ரிலே இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் ஏசி, ஃபார் திஸ் ரிலே இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் டிசி அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டிசிக்கு எடுத்துக்கிறேன். ஃபார் டிசி ஸோ இங்கே டிசிக்கு என்ன கொடுப்போம்ப்பா கரண்ட்டை கொடுத்துருப்போமா டிசி கரண்ட்டு. அப்போ ஐன்றது என்னப்பா திஸ் இஸ் ஐடிசி ரிலேயோட ஆப்ரேட்டிங் காயிலுக்கு ஆர்ஓசிக்கு கொடுத்தது தட் இஸ் ஐடிசி. அப்போ என்னோட கிடைக்க போகிற ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னா K1I² தான் இருக்கும். கரெக்டா? K1I² தான் ஃபார்முலா. அந்த இடத்துல ஐயை வேணும்னா ஐடிசின்னு போட்டுக்குங்க, அவ்வளவுதான். K1 ஐடிசியோட ஹோல் ஸ்கொயர். கரெக்டா சார்? இப்போ பாருங்க இந்த டார்க்கு தான் when DC supply is given to the relay. ஸோ இந்த அளவுக்கான டார்க்கு ஒரு டிசி சப்ளையை நீங்கள் ரிலேக்கு கொடுக்குறப்போ கிரியேட் ஆகுது. இந்த அளவுக்கான டார்க்கு டிசி சப்ளையை கொடுக்குறப்ப எனக்கு கிரியேட் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல பாருங்க இந்த டிசியில் வரப்போகிற டார்க்குன்றது யூனி டைரக்ஷனல், டைரக்ஷனை மாற்றிக்காது, சிம்பிள் தான். இந்த டார்க்கை நீங்கள் பாருங்கப்பா இந்த கரண்ட்டை பாருங்கப்பா. இந்த கரண்ட்ன்றது மாறுமாப்பா? இந்த கரண்ட் இஸ் அ டிசி கரண்ட்டா? அப்போ பாருங்க இதோட வேவ்ஃபார்மை வரைஞ்சிங்கன்னா இப்படி தானே இருக்கும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் கரண்ட்டுப்பா. ஸோ கரண்ட் இதே மாதிரி யூனிஃபார்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதில் கிரியேட் ஆகிற ஃபோர்ஸும் என்னவா இருக்கும்? யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். ஈஸி தானே, ஏன்னா டிசி கொடுத்தீங்க, அப்போ யூனி டைரக்ஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஓகே சார், அப்போ யூனி டைரக்ஷனல் ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னா என்ன சார் அர்த்தம்? எஸ், அப்போ உங்களோட ரிலேவோட ஃபோர்ஸஸ் எப்பவுமே ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். விச் மீன் உங்களோட ரிலேவோட ஃபோர்ஸ்ன்றது எப்பவுமே டுவர்ட்ஸ் த அந்த பிளஞ்சரோட மூவ்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் த ஆப்ரேட்டிங் காயிலை நோக்கி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூனி டைரக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ நீங்க கொடுத்த இந்த யூனி டைரக்ஷனல் ஃபோர்ஸ்னால என்னோட ரிலே என்ன ஆகும் சார்? எஸ், டெஃபினட்டா ப்ராப்பரா ஆப்ரேட் ஆகும். ஏன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு, அதனால ரிலே வந்து ப்ராப்பரா ஆப்ரேட் ஆகும். அப்போ இங்க என்ன நடக்கும் சார்? FOP இஸ் கிரேட்டர் தென் F ரீஸ்ட்ரைனிங்கா இருக்கும். அப்போ ரிலே ஆப்ரேட்ஸ் without any oscillations. ஒரு டிசியை கொடுக்குறப்போ இந்த ரிலேல எந்த ஒரு ஆசிலேஷன்ஸ் இல்லைன்னா பல்சேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. வித்தவுட் எனி ஆசிலேஷன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், பல்சேஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, ரிலே ஆப்ரேட்ஸ் வித்தவுட் எனி ஆசிலேஷன் ஆர் பல்சேஷன் டிசி கொடுக்குறப்போ. இப்போ நான் என்ன பண்ணுறேன் சார்? இப்போ தான் அடுத்தது ஏசி நம்ம செக் பண்ணணும்ல, ஃபார் ஏசி. ஓகே, இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ஏசி சார், டிசிக்கு I ஈக்குவலன் டு ஐடிசின்னு எழுதுனேன்னா, டிசி கரண்ட்டை கொடுக்குறப்ப I ஈக்குவலன் டு ஐடிசின்னு எழுதுனேன்னா, அப்போ ஏசி கரண்ட்டை கொடுக்குறப்ப I என்னப்பா? ஏசி வேவ் ஃபார்மை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், IM sin ωt. இதுதானே ஏசியோட ரெப்ரசன்டேஷன். ஸோ நான் டிசி கொடுத்தப்ப டிசியோட ரெப்ரசன்டேஷன்ஸ் எழுதிருந்தேன்ப்பா. இந்த முறை நான் ஏசி இன்புட்டை கொடுக்குறப்ப ஏசியோட ரெப்ரசன்டேஷன்ஸ் தானே எழுதணும். ஸோ இப்போ ஏசியோட ரெப்ரசன்டேஷன்ன்றது என்ன? IM sin ωt தானே. தேர்ஃபோர் அதை நான் எழுதிட்டேன்னா ஓகே. அப்போ நான் ஒரு ஏசி சப்ளையை கொடுத்தப்போ IM sin ωt அப்படின்ற ஒரு சப்ளை வருது. அப்போ இதில் பில்ட் ஆக போகிற ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் என்ன? எப்பவுமே இவனோட ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த K1I². கரெக்டா? இந்த I² பொறுத்து தான் இருக்கும். அடுத்ததா இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், K1 IM sin ωt யோட ஹோல் ஸ்கொயர்.
அடுத்து என்ன சார் ஆகும் சார் I ஸ்கொயர் IM ஸ்கொயர் வெளியே வந்துருவான் K1 IM ஸ்கொயர் வெளியே வந்துருவான் அடுத்ததா sin ஸ்கொயர் ஒமேகா t இருப்பான் நமக்கு என்ன தெரியும் sin ஸ்கொயர் ஒமேகா t can be written as எப்படி எழுதலாம் நம்ம அது அப்படியே ஃபார்முலாவா எழுதலாமா so this is K1 IM ஸ்கொயர் 1 minus cos 2 omega t divided by 2 அப்படின்னு வரும் because sin square ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும் sin square theta is equivalent to 1 minus cos 2 theta divided by 2 அப்போ ஜஸ்ட் இத உள்ள மல்டிப்ளை பண்ணி நீங்க பிரிச்சா என்ன சார் வந்திருக்கும் சோ ஃபைனலா மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துரும் K1 IM square K1 IM square divided by 2 அடுத்ததா K1 IM square cos 2 omega t divided by 2 கரெக்ட்டா K1 IM square cos 2 omega t divided by 2 இன்னொன்னு K1 IM square divided by 2 சரி இந்த இடத்துல இவன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் வருது செகண்ட் ஒரு ஃபோர்ஸ் வருது இது ஒரு ஃபோர்ஸ் 1 இது என்னோட ஃபோர்ஸ் 2 சோ இந்த ஃபோர்ஸ்ன்றது இட் இஸ் யூனிடைரக்ஷனல் சார் ஆனா இது பாருங்க இட் இஸ் a cosine force அப்ப நீங்க ஒரு வேவ் ஃபார்ம் வரையீங்களே ஒரு வேவ் ஃபார்ம் வரையறீங்க சோ சைனை வரைஞ்சீங்கன்னா அதாவது DC வரைஞ்சீங்க DC வரையறப்ப ஸ்ட்ரைட்டான ஒரு ஃபோர்ஸ் வருது அதுவே cosine வேவ் ஃபார்ம் வரையறீங்கன்னா என்னப்பா ஆகுது எஸ் it becomes like this அப்ப என்னோட ஃபோர்ஸ் என்னவாகுது இட் இஸ் a pulsating கரெக்ட்டா அப்போ என்னோட சப்ளை AC சப்ளையை என்னோட ரிலே காயிலுக்கு நீங்க கொடுக்குறீங்க இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல வர்க் பண்ற என்னோட இந்த ரிலே காயிலுக்கு ஒரு AC சப்ளையை கொடுக்குறீங்கன்னா டெஃபினட்டா it will produces the pulsating force which will leads to pulsating torque கரெக்ட்டா அப்ப இத நான் இந்த சைடு எழுதிக்கிறேன் இது வந்து யூனிடைரக்ஷனல்ல so இது எப்படிப்பா இருக்கு இது யூனிடைரக்ஷனா இல்ல this is a pulsating force அது வந்து யூனிடைரக்ஷனல் ஃபோர்ஸ் so இது வந்து என்னோட pulsating force அப்ப ரிலே ஆபரேட் ஆகும் பட் ரிலே operates with the pulsating force ஓகே அப்ப என்னோட ரிலே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன்ப்பா பல்சேட்டிங் ஃபோர்ஸஸோட தான் ஆப்ரேட் ஆகுது அப்போ ஒரு பல்சேட்டிங் ஃபோர்ஸஸோட என்னோட ரிலே வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு புரியுது இல்ல புரியுதா இப்போ என்னோட ரிலே வந்து ஒரு பல்சேட்டிங் ஃபோர்ஸஸோட தான் ஆப்ரேட் ஆகுது அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல வர்க் பண்ற இந்த ரிலேவை நீங்க டிசிக்கு யூஸ் பண்றீங்கன்னா சார் குட் சார் எந்த ஆசிலேஷனும் இல்லை சார் ப்ராப்பரா வர்க் பண்ணோம் ஸோ ரிலேவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா யூனிஃபார்மா ஒர்க் பண்ணோம் ஆனா அதே டைப் ஆஃப் ரிலேவை நீங்க வந்து ஏசி சப்ளை அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு பல்சேட்டிங் டார்க் இருக்கு பல்சேட்டிங் ஃபோர்ஸ் இருக்கு ஸோ அதனால என்னோட ரிலே ப்ராப்பரா ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கன்க்ளூஷனாக எழுதலாம் அப்போ கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம் இந்த கன்க்ளூஷன் நான் வந்து எப்படி கொடுக்குறேன்னா மேலே பார்த்துருந்த அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் கன்க்ளூஷன் கொடுக்குறேன் அப்போ எந்த ரிலே எப்போ யூஸ் பண்ணலான்றதுக்கான கன்க்ளூஷன் தானே இது கிளியரா அப்போ இந்த ரிலேக்கான கன்க்ளூஷன் நான் தரேன் ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன ஓகேயா சோ இப்போ கன்க்ளூஷன் என்னப்பா இந்த ரிலே வந்து ஏசி டிசி ரெண்டுத்துலயும் ஒர்க் பண்ணுதான்னு கேக்குறேன் நான் எஸ் கண்டிப்பா ரிலே ஒர்க் தான் பண்ணும் இந்த ஏசி கொடுத்தாலும் ஒர்க் பண்ணும் டிசியை நீங்க கொடுத்தாலும் ஒர்க் பண்ணும் ஸோ ஆனா டிசியை கொடுக்குறப்ப இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஆனா ஏசியை கொடுக்குறப்ப கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் புவரா இருக்கு ஆனா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க உங்களே ஸோ டிசிக்கு ஒர்க் பண்ணோம் ஏசிக்கு ஒர்க் பண்ணோம் இல்லை டிசிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா எஸ் இட் கேன் ஒர்க்ஸ் ஃபார் போத் ஏசி அண்ட் டிசின்னு தான் நீங்கள் சொல்லணும்
ஆனால் எதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தா டிசிக்கு பெஸ்ட்டு. ஓகேயா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதலாம். This principle works for both AC and DC system protection. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு பிரின்சிபல்ஸ் தான்ப்பா. ஓகேங்களா? நான் வந்து பேஸ்ட் ஆன் த பிரின்சிபலாக தான் நான் ரிலேவை பிரிக்கிறேனே. ஓகேயா? டைப் ஆஃப் மெக்கானிக்கல் ரிலேவையே நான் எதை பொறுத்து பிரிக்கிறேன்? பிரின்சிபலை பொறுத்து தான் பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் பிரின்சிபல்னா என்ன, அட்ராக்ஷன் பிரின்சிபல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ அட்ராக்ஷன் பிரின்சிபல் ஏசி டிசி ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். The principle works for both AC and DC system. The principle works for both AC and DC system. Okay, இப்போ அதை எழுதலாம். So this principle works for both AC and DC system protection. Okay, DC system protection. அடுத்ததா, it has limited application for AC system. ஸோ எதனால இதில் வந்து பல்சேட்டிங் டார்க் இருக்கிறதுனால லிமிட்டட் அப்ளிகேஷன்ஸ் தான் என்னோட ஏசியில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏசிலேயே லார்ஜர் பவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏசியில் லார்ஜர் பவர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்போ ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸ்மாலர் ரேஞ்ச் ஆஃப் பவர் ரேஞ்சுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிப்போம்னா ப்ரிஃபர் பண்ணிப்போம். ஸோ அதை எழுதிக்கலாம். இட் ஹேஸ் அ லிமிட்டட் அப்ளிகேஷன் ஃபார் ஏசி சிஸ்டம் ப்ரொடெக்ஷன். It has limited application for AC system protection because the pulsating forces produced in the AC application, because it produces pulsating forces in AC application இந்த pulsating forces என்ன பண்ணலாம், ரிலேவோட கான்டாக்டை டேமேஜ் கூட பண்ணலாம். ஸோ ரொம்ப அதிகமான ஒரு மேக்னிடியூட் ஆஃப் ஏசி கொடுக்குறப்போ ரிலேவோட கான்டாக்டை டேமேஜ் கூட பண்ணலாம். It has a limited application for AC system because it produces pulsating forces in AC application which may damage the relay contact. ஓகேயா? என்னோட ரிலே கான்டாக்ட்ஸையே டேமேஜ் பண்ற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேயா? அடுத்ததா, இட் ஹேஸ் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேயா? இது ஆனால் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ என்னோட இண்டக்ஷன் கப் டைப்பு, இண்டக்ஷன் டைப்பு, நம்ம அதில் வந்து டிஸ்க் டைப்பு, கப் டைப்புன்னு 2 டைப் பார்ப்போம். அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை விட இவனோட கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். It has simple construction and high speed operation at a lower cost. It has simple construction. It has simple construction and high speed in operation. And high speed in operation with a minimal cost. Okay, so இந்த டைப் ஆஃப் ரிலேஸ்ன்றது ஹை ஸ்பீடாக இருக்கும் அட் த மினிமல் காஸ்ட்டில். ஓகே, இட் ஹேஸ் ஹை ஸ்பீட் இன் ஆப்ரேஷன் வித் மினிமல் காஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததா, ஸோ இந்த ரிலேவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து யூனிடைரக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு நான் சொன்னேன் பாருங்க. இந்த ஃபோர்ஸுக்கு நீங்கள் பார்க்குறப்பவே ஃபோர்ஸுக்குமே டைரக்ஷன் இல்லை. ஃபோர்ஸ் எப்பவுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும்.
ஏன்னா இது வந்து டிசி, கரெக்டா? ஏன்னா இது வந்து நம்ம டிசிக்கு தான் ஒர்க் பண்ணுது. தோ நீங்க ஏசியை கொடுத்தாலுமே டிசியோட மேக்னிடியூடு தான் ரொம்ப டாமினண்டா இருக்கும். ஓகே, ஏசியோட மேக்னிடியூடுன்றது ரொம்ப ஒரு ஆசிலேஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கைண்ட் ஆஃப் ரிலேஸ் எப்பவுமே டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸை கொடுக்காது. விச் மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நீங்கள் ஒரு ரிலேவஸ் டிசைன் பண்ணுறீங்க. அப்போது எனக்கு இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் போனால் தான் ரிலேவை வந்து ஓப்பன் ஆகணும், இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் போனால் ஓப்பன் ஆகக்கூடாது அப்படின்றத செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது என்னால் பண்ண முடியாது. இதனால் என்னால் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஓகேயா? ஸோ ஒரு செட்டின் கரண்ட் போகுதா, ஸோ அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ரிலே வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். All the relay based on this is not having any directional features. All the relay based on this principle, all the relays, ஆக்சுவலா நம்ம ஒவ்வொரு ரிலேஸையுமே இந்த மாதிரியான பிரின்சிபல்ல தான் நம்ம ஆப்ரேட் பண்றோம். ஓகே, ஸோ எய்தர் அது இண்டக்ஷன் பிரின்சிபலா இருக்கலாம், இல்லைன்னா அட்ராக்ஷன் பிரின்சிபலா இருக்கலாம். ஆல் த ரிலேஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பிரின்சிபல் all the relay based on this principle is not having directional features. Okay, all the relays based on this principle is not having the directional features. அப்போ இந்த பிரின்சிபல்ல ஒர்க் பண்ற என்னோட ரிலேஸ்க்கு directional features அப்படின்றது கிடையாது. All the relays based on this principle is not having directional features. இதுதான் சார் என்னோட இம்பார்ட்டன்டான கன்க்ளூஷன்ஸ். ஓகே, அப்போ நான் சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா? இந்த ரிலேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரிலேஸ் மெக்கானிக்கல் ரிலேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ரிலேஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. Based on principle. Okay, types of relay. அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அட்ராக்ஷன் பிரின்சிபல், இன்னொரு பிரின்சிபல் இண்டக்ஷன் பிரின்சிபல். அட்ராக்ஷன் பிரின்சிபலால ஏசிடிசி ரெண்டுத்துக்கும் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஓகேயா? ஸோ பட் ஆனாலும் இது வந்து எதுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியும், அதாவது எதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிசிக்கு தான் ஒர்க் பண்ணும். ஓகே, அடுத்ததா எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் இதுல டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேயா? ஸோ ஏசிடிசி ரெண்டுத்துக்கும் ஒர்க் பண்ண முடியும், அந்த சேம் டைம் இதில் எனக்கு டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது அப்படின்றது தான். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் பிரின்சிபல்குள்ளே போகலாமாப்பா? நெக்ஸ்ட் பிரின்சிபல்ன்றது இட் இஸ் அ இண்டக்ஷன் பிரின்சிபல். ஓகேயா? இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுனாலே இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஏசி. ஓகே, இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னாலே இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஏசி தான்ப்பா. ஸோ இண்டக்ஷன் பிரின்சிபல் ஏசிக்கு தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னோட இண்டக்ஷன் பிரின்சிபலை பார்ப்போம். ஸோ இண்டக்ஷன் பிரின்சிபல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா வி ப்ரிஃபர் டு யூஸ் டூ செப்பரேட் காயில்ஸ். ஸோ ரெண்டு செப்பரேட் காயில்ஸ் இருக்கும் சார். ஓகேயா? ரெண்டு செப்பரேட் காயில்ஸ் இருக்கும், ரெண்டு செப்பரேட் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு செப்பரேட் ஃப்ளக்ஸோட இன்டராக்ஷன்ல தான் என்னோட ரிலேக்கான ஆப்ரேட்டிங் டார்க் கிடைக்கும். ஓகே, அப்போ என்னோட ரிலேக்கான ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் எப்படி கிடைக்கும்னா ரெண்டு செப்பரேட் ஃப்ளக்ஸஸ் மூலமா. ஸோ அந்த ரெண்டு செப்பரேட் ஃப்ளக்ஸஸை நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஒன் இஸ் பொட்டன்ஷியல் காயில், அனதர் ஒன் இஸ் கரண்ட் காயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இதோட ஆப்ரேட்டிங் டார்க் ஆர் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் எப்பவுமே phi1 phi2 sin of angle between phi1 phi2.
ஓகேயா? ஸோ இப்படி தான் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்படின்றது டிசிக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் நம்ம பேசுகிறோம்லப்பா, அது எதுக்கு ஒர்க் பண்ணுது? ஏசிக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணுது, டிசிக்கு கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் என்னோட இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்படின்றதும் இஸ் ஒன்லி ஃபார் ஏசி, நாட் ஃபார் டிசி. ஓகே, இட் இஸ் ஒன்லி ஃபார் ஏசி, நாட் ஃபார் டிசி. சார் ஒருவேளை ஆல்ஃபா வந்து 0வா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 0 டிகிரிஸா ஆகுச்சுன்னா, ஸோ என்ன ஆகும்னா ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் இந்த டைப் ஆஃப் ரிலே வந்து 0வா மாறிடும். ஓகே, இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஆல்ஃபாவை நீங்கள் கொடுக்குறீங்களோ, அப்போ தான் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் வந்து மேக்ஸிமம் ஆகும். ஓகே, when alpha is equal to 0 degree, operating torque is 0. So when alpha is maximum, ஆப்ரேட்டிங் டார்க் என்னவா இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். புரியுதா? இந்த மெத்தடை வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அப்ப இண்டக்ஷன் பிரின்சிபலோட கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது டிசி, அதாவது என்னோட அட்ராக்ஷன் பிரின்சிபல் மாதிரி இல்லை, அட்ராக்ஷன் பிரின்சிபலோட டிசைன் மாதிரி இல்லை. இவனோட டிசைன்ன்றது அவனை விட டிஃபிகல்ட்டிஸா இருக்கும். ஓகே, இவனோட டிசைன் வந்து அவனை விட கஷ்டம்பா. புரியுதா? ஸோ இவனோட டிசைன்ன்றது இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ அட்ராக்ஷன் பிரின்சிபல் மாதிரி கிடையாது, இட் இஸ் டிஃபிகல்ட். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து இந்த ஆங்கிள் பிட்வீன் 5-1 and 5-2 எப்பவுமே மேக்ஸிமமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆங்கிள் பிட்வீன் 5-1 and 5-2 எப்பவுமே நீங்கள் மேக்ஸிமமாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆல்ஃபாவை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ரேட்டிங் டார்க் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். திஸ் பிரின்சிபல் இஸ் நாட் ஃபார் டிசி சிஸ்டம் பிகாஸ் நம்ம ஒரு டிசி கரண்ட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிசி கரண்ட்டை கொடுக்குறீங்க, இந்த காயிலுக்கு ஒரு டிசி கரண்ட்டை கொடுக்குறீங்க, 2 காயிலாகவே இருக்கட்டும். ஓகே, இந்த 2 காயிலுக்குமே டிசி கரண்ட்டை கொடுக்குறீங்க. டிசி கரண்ட்டை கொடுத்தா இந்த 2 கரண்ட்டை என்னால் லேக் பண்ண வைக்க முடியுமா? அதாவது இவனோட கரண்ட்டையும் இவனோட கரண்ட்டுக்கும் ஒரு டைம் லேக் இருக்கணும். அதாவது இவன் வந்து 45 டிகிரி லீட் ஆகிறான்னா இவன் 45 டிகிரி லேக் ஆகணும். இந்த மாதிரி என்னால் பண்ண முடியுமா? டிசி கரண்ட் எப்பவுமே இட் இஸ் நெவர் கோயிங் டு லேக்ப்பா. ஏன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும்? எப்பவுமே சேம் மேக்னிடியூட்ஸ் இருக்கும். ஓகே, இப்படி தான் இருக்கும். இவன் 90 டிகிரி லேக் ஆகிறான்னா என்ன? இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறான். 90 டிகிரி லீட் ஆகிறான்னா என்ன? இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறான். ஆனால் மேக்னிடியூடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் இஸ் ஆல்வேஸ் சேம். ஆனால் ஏசி வேவ் ஃபார்மை பார்த்தீங்கன்னா இவன் வந்து 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகிறான்னா ஸோ இந்த இடத்துல மேக்னிடியூட் இஸ் 0. 90 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகிறான்னா மேக்னிடியூட் இஸ் 1. 180 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகிறான்னா மேக்னிடியூட் இஸ் 0. ஸோ 270 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகிறான்னா மேக்னிடியூட் இஸ் -1. அப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் லேக் வந்து என்னோட மேக்னிடியூடை அஃபெக்ட் பண்ணும் ஏசியாக இருந்தால். ஆனால் டிசியாக இருந்தால் எல்லா இடத்துலையும் ஒரே மேக்னிடியூட் தானேப்பா. ஸோ அப்போது நீங்கள் டிசியில் லேகு லீடு அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்கன்னா அது வந்து வேலிடே கிடையாது. பிகாஸ் டிசி சிஸ்டமில் தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் லேகிங் லீடிங். ஓகே, லேகிங் லீடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து டிசி சிஸ்டமில் கிடையாது. ஓகே, இப்போ அதை எழுதிக்கலாம். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஒரு லேகிங் லீடிங் கான்செப்டே இல்லைன்னா இந்த ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் என்னால் கொடுக்க முடியுமா? ஆங்கிள் டிஃபரன்ஸை டிசியை யூஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடியாது. தேர்ஃபோர் இண்டக்ஷன் பிரின்சிபல் ரிலே இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த டிசி அப்ளிகேஷன்ஸ். புரியுதா? என்னால் இந்த ஆங்கிள் டிலேவை கொடுக்க முடியாததுனால தான் இது வந்து என்னோட டிசி அப்ளிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளால டிசி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ண முடியல. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். திஸ் பிரின்சிபல் இஸ் நாட் ஃபார் டிசி சிஸ்டம். Because in DC it is not possible to produce
the phase angle difference. Okay, அப்ப therefore it is applicable only for AC system. Okay, this principle is not for AC. This principle is not for DC system because it is not able to produce the phase angle difference. இப்போ இந்த பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இது அப்போ ஏசிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். அடுத்ததா based on the type of constructions இதையும் நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஓகே, based on the type of construction. So it is classified into two types. Okay, so first classification enna appadina induction disk type. So அடுத்தது என்ன அப்படின்னா induction cup type. Okay, first classification induction disk type, அடுத்த classification வந்து induction cup type. Okay, அப்ப first நம்ம போவோமா? So என்னோட induction disk type நான் உங்களுக்கு explain பண்றேன். அடுத்ததா induction cup type explain பண்றேன். Okay, இந்த ரெண்டு டைப்புமே எதுல தான் வருதுன்னா என்னோட induction principle தான் வருது. Okay, so இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரிலேஸ்மே என்னோட induction principle தான் ஒர்க் பண்ண போறான். அப்ப டெஃபினட்டா அந்த இடத்துலயும் நான் இதே டார்க் ஈக்குவேஷனை தான் எழுதிக்குவேன். which mean டார்க்கோட எக்ஸ்பிரஷன் அல்லது ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் phi1 phi2 sin of alpha அப்படின்ற எக்ஸ்பிரஷனை தான் நான் எடுத்துக்குவேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இந்த பிரின்சிபல்லையே எனக்கு ஒர்க் பண்றதுல ரெண்டு டைப்பா பிரியுது. இண்டக்ஷன் டிஸ்க் டைப்ல ஒரு டைப் இருக்க முடியும், இண்டக்ஷன் பிரின்சிபல்ல தான் அதுவும் ஒர்க் பண்ணும். இண்டக்ஷன் பிரின்சிபல்ல ஒர்க் பண்றதையே நான் ரெண்டு டைப்பா பிரிக்கிறேன், ஒன்னு டிஸ்க் டைப், இன்னொன்னு கப் டைப். ஓகே, இப்போ அடுத்ததா இந்த இண்டக்ஷன் டிஸ்க் டைப் அகைன் ரெண்டா பிரியுது. ஓகே, இந்த இண்டக்ஷன் டிஸ்க் டைப் இஸ் அகைன் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஷேடட் போல் ஸ்ட்ரக்சர். அடுத்தது வாட் ஹவர் மீட்டர் ஸ்ட்ரக்சர். Okay, so one is shaded pole structure, another one வந்து watt hour meter structure. புரியுதாப்பா? இந்த பர்டிகுலர் டைப் தான், இதுவுமே இண்டக்ஷன் டைப் தான். ஓகே, ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம், ஒன்னு அட்ராக்ஷன் பிரின்சிபல், இன்னொன்னு இண்டக்ஷன் பிரின்சிபல். அட்ராக்ஷன் பிரின்சிபலை முடிச்சிட்டோம். இண்டக்ஷன் பிரின்சிபல்ல அகைன் ரெண்டா பிரியுது, டிஸ்க் டைப் கப் டைப்னு சொல்லிட்டு. அந்த டிஸ்க் டைப்ல ரெண்டு வருது. ஸோ ஒன்னு ஷேடட் போல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது, இன்னொன்னு வாட் ஹவர் மீட்டர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது. இந்த ரெண்டுமே என்ன டார்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவான்னா phi1 phi2 sin alpha அப்படின்ற டார்க் ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ போவோம். ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் போல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம். இண்டக்ஷன் போல் ஸ்ட்ரக்சர், சரி, ஷேடட் போல் ஸ்ட்ரக்சர். சார், ஷேடட் போல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன மீன் பண்ணுது? இந்த ஷேடட் போல் ஸ்ட்ரக்சர் வந்து இண்டக்ஷன் பிரின்சிபல்ல தான் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காவே அதுதான் மீன் பண்ணுது, ஷேடட் போல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னா இட் இஸ் இண்டக்ஷன் டைப் தான். ஓகே, இண்டக்ஷன் பிரின்சிபல் தான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து இண்டக்ஷன் பிரின்சிபல். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எழுதுறேன்ப்பா, ஒருவேளை இதை கூட உங்களுக்கு கேட்பாங்க, ஷேடட் போல் ஸ்ட்ரக்சரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து இண்டக்ஷன் பிரின்சிபல். ஓகே, ஸோ இதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது.
ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 5-1 5-2 இதுதான் டார்க் ஈக்குவேஷனும். இந்த எக்ஸ்பிரஷன் இந்த கொஷின்லையுமே என்னோட டார்க் ஈக்குவேஷன் T ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஈக்குவலன் டு 5-1 5-2 சைன் ஆஃப் ஆல்ஃபா தான் சார். ஓகேயா, அப்போ இந்த இடத்துல தெளிவாக எனக்கு தெரியுது 5-1 அப்படின்ற ஒரு காயில் இருக்கணும், 5-2 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காயில் இருக்கணுமா. அப்போ அந்த டயக்ராமை நம்ம வரையலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கிவன் ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான் சார். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுப்போம்னா ஆப்ரேட்டிங் காயில், ரிலே ஆப்ரேட்டிங் காயில். ஓகே, இதோட ரிலே ஆப்ரேட்டிங் காயில், இது நம்மளோட கரண்ட் I, இதோட இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இது ROC, ரிலே ஆப்ரேட்டிங் காயில். ஸோ ஓகேயா, ஸோ இது வந்து அன்ஷேடட் போர்ஷன், இது வந்து அன்ஷேடட் போர்ஷன் ஆஃப் கோர். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஷேடட் போர்ஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருப்பாங்க, இது சின்ன சின்னதாக லேமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஷேடட் போர்ஷன். ஸோ என்ன ஆயிருக்கும்னா இந்த ஷேடட் போர்ஷனில் இருக்கிற இந்த இடத்துல நம்ம காயில்ஸை வவுண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, திஸ் இஸ் ஷேடட் காயில்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் ஃபியூ டர்ன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப நிறைய டர்ன்ஸ் இருக்காது, வெரி ஃபியூ டர்ன்ஸ். இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து NSH, அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N. ஓகே, இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N, இந்த ஷேடட் போர்ஷனோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து NSH. ஆக்சுவலாக இங்கே என்ன இருப்பான்னா டிஸ்க் இருக்கும் சார். இங்கே தான் என்னோட அலுமினியம் டிஸ்க் இருக்கும். அலுமினியம் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்பைரல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அலுமினியம் டிஸ்கோட கன்ஸ்ட்ரக்ஷன், அலுமினியம் டிஸ்க் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஸ்பைரல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலா இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளக்ஸ் பை கிரியேட் ஆகும் சார், phi1 கிரியேட் ஆகும். இந்த இடத்துல எனக்கு என்ன கிரியேட் ஆகும், ஃப்ளக்ஸ் phi2 கிரியேட் ஆகும் ஃபார் திஸ் போத் காயில். ஓகே, இந்த சின்ன சின்னதாக மேலே நான் ஷேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அது என்னோட ஷேடட் ரிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஷேடட் காயில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இது என்னோட ஷேடட் ரிங். ஸோ ஷேடட் ரிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சார் நம்ம பார்த்தோம், thin wire with few turns.
அது ஒரு தின் ஒயராகவும் ரொம்ப கம்மியான டர்ன்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து தின் ஒயர் வித் ஃபியூ டர்ன்ஸ் இருக்கும் சார். ஓகே, இது வந்து பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நான் வந்து ஒர்க்கிங்கை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகும், இவனுக்கு வந்து நீங்கள் சப்ளையை கொடுப்பீங்க. ஸோ இட் இஸ் எக்ஸைட்டட் வித் ஏசினா, அப்போ ஏசி சப்ளை இஸ் கிவன் டு திஸ் டெர்மினல். அப்போ என்ன ஆகும், பிரைமரியிலிருந்து ஃப்ளக்ஸ் 5-1 போகும். ஓகே, 5-1 போயிட்டு இங்க இருக்கிறான் பாருங்க, இந்த காயில் NSH இவனை கட் பண்ணுவான். ஓகே, இவனை கட் பண்றதுனால என்ன ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த காயில் NSH, இந்த ஷேடட் ரிங் இருக்கு பாருங்க, ஷேடட் ரிங் இல்லைன்னா ஷேடட் காயில். ஸோ இந்த காயில் என்ன ஆயிருக்கு, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு. ஓகேயா, ஸோ இந்த பிரைமரி ஃப்ளக்ஸ் போய் இந்த செகண்டரியில இருக்கிற ஷேடட் ரிங்கை கட் பண்ணுது. ஸோ இப்போ ஷேடட் ரிங் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கிறதுனால ஷேடட் ரிங் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டியூ டு திஸ் இந்த இடத்துல ஒரு ஃப்ளக்ஸ் அடிஷ்னலா கிரியேட் ஆகுது. புரியுதா? அப்ப இந்த 5-2 எப்படி கிரியேட் ஆகுது, இந்த ஷேடட் ரிங்கை நீங்க ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி வச்சிருக்கீங்கப்பா. இந்த ஷேடட் ரிங் இஸ் வாட், ஷார்ட் சர்க்கியூட்டட். தட்ஸ் வை 5, அதாவது 5-2 கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல I2 கிரியேட் ஆகுது, அதனால 5-2 கிரியேட் ஆகுது. ஓகேயா, அப்ப இந்த இடத்துல எனக்கு எத்தனை ஃப்ளக்ஸஸ் பா வருது, 2 ஃப்ளக்ஸ் வருதா. ஒன்னு நீங்க கொடுத்த ஏசி எக்ஸைட்டேஷன்னால, நீங்க கொடுத்த ஏசி எக்ஸைட்டேஷன்னால ஒரு ஃப்ளக்ஸ் வந்துச்சு. அது வந்து என்னோட செகண்டரியில இருக்கிற இந்த ஷேடட் ரிங்கை போயிட்டு கட் பண்ணுது. ஸோ அதை போய் கட் பண்றதுனால அந்த காயில்ல இஎம்எஃப் வருது. அண்ட் தென் இந்த காயில் ஷார்ட் சர்க்கியூட்டா இருக்கனால அதுல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால வந்த ஃப்ளக்ஸ் தான் 5-2. ஓகே, இப்போ புரியுதாப்பா? 5-1ன்றது என்னப்பா? சரி, இந்த 5-1 அப்படின்ற ஃப்ளக்ஸ் என்னப்பா? 5-1 இஸ் பிகாஸ் ஆஃப் N1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, N1 into I. ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நான் N1ன்னு எடுத்துக்கிறேன், இல்லைனா Nன்னு கூட எடுத்துக்கோங்க. நான் வெறும் Nன்னு தான் எடுத்திருக்கேன். ஓகேயா, நான் வந்து வெறும் Nன்னு தான் எடுத்திருக்கேன். N into I 5-1ன்றது. ஆனால் 5-2ன்றது எதனால வருது? 5-2 இஸ் பிகாஸ் ஆஃப் NSH I. கரெக்டா? ஆக்சுவலா இந்த கரண்ட்டை வந்து நீங்க ஐன்னு கூட சொல்ல முடியாது, இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் ஐ. அப்ப இதுக்குள்ள ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஷண்ட் கரண்ட்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ஷண்ட் கரண்ட் ISH. ஓகேயா, ஸோ நான் அதை வந்து NSHன்னு எழுதிருக்கிறதுனால தான் அதுல போற கரண்ட்டை ISHன்னு எழுதுறேன். புரியுதா? அப்ப இந்த 2 ஃப்ளக்ஸோட இன்டராக்ஷன்ஸ் வந்து என்னோட அலுமினியம் டிஸ்கை வந்து கட் பண்ணும். சேமா, அப்ப இந்த 5ன்ற ஒரு ஃப்ளக்ஸை வந்து 5ன்ற ஒரு ஃப்ளக்ஸ் அலுமினியம் டிஸ்க் எப்படி கட் பண்ணதோ அதே மாதிரி 5-2 அப்படின்ற ஒரு ஃப்ளக்ஸும் என்னோட அலுமினியம் டிஸ்கை கட் பண்ணுது. பிகாஸ் ஆஃப் த இன்டராக்ஷன் பிட்வீன் த டூ என்ன ஆகுது, என்னோட டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல என்னோட ஆப்ரேட்டிங் காயில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல என்னோட ஆப்ரேட்டிங் காயில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுது. புரியுது இல்லப்பா? ஸோ இப்போ இதோட வெக்டார் டயக்ராமை நான் உங்களுக்கு வரைகிறேன். வெக்டார் டயக்ராமை வரைஞ்சி அடுத்ததா இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்க போகுது, இது டைரக்ஷனல் ரிலேவா. ஸோ ஏன்னா நம்ம முன்ன பார்த்தோம் அட்ராக்ஷன் பிரின்சிபல். அட்ராக்ஷன் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் அது டைரக்ஷனல் ரிலே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ ஈவன் டைரக்ஷனல் ரிலேவான்றதை நீங்கள் செக் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ அதை செக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த வெக்டார் டயக்ராமை ட்ரா பண்ண போகிறேன். வெக்டார் டயக்ராமை ட்ரா பண்ணதுக்கப்புறமா என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். தட்ஸ் இட்னா. அப்போது ஃபேஸாரை வரைகிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன கரண்ட்டை கொடுக்குறோம், ஐ அப்படின்ற ஒரு கரண்ட்டை கொடுக்குறோமா, அதை வரையுங்களேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தீங்க நீங்கள், ஐ அப்படின்ற ஒரு கரண்ட்டை கொடுத்தீங்க. ஸோ இந்த ஐ அப்படின்ற ஒரு கரண்ட்டு கொடுத்ததுனால ஐ கரண்ட்டை கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு. ஸோ கிளியரா, ஐ கரண்ட்டை கொடுத்தீங்க. ஐ கரண்ட்டை கொடுத்ததுனால என்ன கிரியேட் ஆயிருக்கும், எஸ் 5 கிரியேட் ஆயிருக்குமா. ஸோ 5 கிரியேட் ஆயிருக்குமா. அடுத்ததா இந்த 5 இந்த செகண்டரியில எனக்கு இஎம்எஃப் 2வை இன்டியூஸ் பண்ணியிருக்குமா, ESH அப்படின்னு நான் சொல்லட்டா. சிம்பிளா ஃபர்ஸ்ட் நீங்க ஐ கொடுத்தீங்க சார், ஐ கொடுக்குறீங்க. ஸோ ஐ கொடுத்ததுனால ஸோ 5 கிரியேட் ஆகுது. ஸோ 5-1ன்னு கூட எடுத்துக்கோங்க, 5-1 கிரியேட் ஆகுது. அதனால செகண்டரியில ESH கிரியேட் ஆகுது. ஸோ டியூ டு த ESHனால எனக்கு ISH கிரியேட் ஆகுது. ஸோ டியூ டு த ISHனால திரும்பவும் 5-2 கிரியேட் ஆகுது.
ஓகே, இந்த phi 2 கிரியேட் ஆகுது. இந்த phi 2வும் இந்த phi 1ம் இன்டராக்ட் பண்ணி தான் என்னோட இந்த டிஸ்கில் இன்டராக்ட் பண்ணுது. அப்போ தான் என்னோட டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, நம்ம ஆல்ரெடி தெரியும் எப்பவுமே கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் இன்ஃபேஸாக இருக்கும். அடுத்ததா இந்த கரண்ட்டும் வோல்டேஜுக்கும் 90 டிகிரி லேக் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு கரண்ட் தான் வரும். இந்த கரண்ட் கொடுத்ததுனால ஃப்ளக்ஸ் வரும். ஸோ ஃப்ளக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா 90 டிகிரியில தான் என்னோட என்ன இருக்கும்ப்பா, இஎஸ்ஹெச் இருக்கும். ஓகே, நீங்கள் இதை கரண்ட்டுன்னு சொல்லி போட்டாலும் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லி போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். 90 டிகிரி லேகுக்கு அப்புறமா ஓகேயா, ஸோ கரண்ட் வந்து 90 டிகிரி லேக் ஆகும்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரியில் நீங்கள் கரண்ட்டை கொடுத்த உடனே 90 டிகிரி லேகுக்கு அப்புறமா தான் செகண்டரியிலே எனக்கு இஎம்எஃப் வந்திருக்கும். ஓகேயா, ஸோ இது என்னோட செகண்டரியோட இஎம்எஃப். ஸோ அடுத்ததா இப்போ இந்த செகண்டரியோட இஎம்எஃப் இருக்கு இல்லை, இந்த செகண்டரியோட இஎம்எஃப்னால செகண்டரியில் ஒரு கரண்ட் வருதா. ஸோ இந்த செகண்டரி கரண்ட் வருது இல்லை, அந்த கரண்ட் என்னவாகும், இவனை விடிய லேக் ஆகிருப்பான். ஓகே, அடுத்ததாக அதை வரைகிறேன் நான். ஸோ இந்த இடத்துல வெரி ஃபியூ டர்ன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. செகண்டரியோட டர்ன்ஸ்ன்றது இட் இஸ் அ தின் ஒயர் வித் ஃபியூ டர்ன்ஸ் தான். ஓகே, அப்போ வெரி வெரி லெஸ் லேகிங். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிளை பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இஸ் ஆல்மோஸ்ட் 0, பட் லேகிங்கில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆங்கிளை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0, பட் லேகிங்கில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெஸ்ஸர் ஆங்கிள் ஐஎஸ்ஹெச் புரியுதுல்லப்பா. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வருது, கரண்ட் ஐ கொடுக்குறீங்க, பிரைமரி காயிலுக்கு கரண்ட் ஐ கொடுக்குறீங்க. ஸோ அதனால செகண்டரியில என்னோட ஷேடட் காயிலில் இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் 90 டிகிரி லேக் ஆகுறான். ஸோ அங்கிருந்து அதோட கரண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேடட் காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இன்னமும் லேக் ஆக போகிறான். ஸோ கரெக்டாக திஸ் இஸ் வாட் ஐஎஸ்ஹெச். ஸோ இவனோட ஆங்கிள் இஎஸ்ஹெச்க்கும் ஐஎஸ்ஹெச்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தட் இஸ் 5SH. ஓகே, ஸோ இது என்னோட 5SH. அடுத்ததா நமக்கு தெரியும்ல, ஸோ இயும் ஐயும் நமக்கு சேம் ஆங்கிளாக இருக்கும். ஐயும் 5-1ம் சேம் ஃபேஸாக இருக்கும். கரெக்டா, ஐயும் 5-1ம் சேம் ஃபேஸ். அப்போ திஸ் இஸ் வாட் 5-1 அப்படின்னு எடுத்தாலும் ஓகே தான், நீங்கள் 5ன்னு எடுத்தாலும் ஓகே தான். நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க, 5-1ன்னு எடுத்திருக்குமா, அதனால 5-1ன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 5SH கூட நம்ம 5SHன்னு எடுக்கலாம், இல்லை 5-2ன்னு எடுக்கலாம். இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இந்த 5SH இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் 5-2. ஓகேயா, இந்த 5SHை நீங்கள் 5-2 அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லைப்பா. ஓகே, இதுதான் என்னோட ஃபைனல் வெக்டார் டயக்ராம். அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும், ஆல்வேஸ் இட் இஸ் ஒர்க்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் 5-1 அண்ட் 5-2. அப்போ 5-1 அண்ட் 5-2 கிடைப்பட்ட ஆங்கிளை தான் நான் ஆல்ஃபான்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதோட ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, நமக்கு என்ன தெரியும், இந்த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் இஸ் 5SH. அப்போ ஆல்ஃபா இஸ் ரிட்டன் ஆஸ் 90 + 5SH அப்படின்னு எழுதலாம்ல. புரியுதாப்பா, ஆல்ஃபாவை நீங்கள் 90 + 5SHன்னு எழுதலாமா. ஸோ ஏன், ஃபஸ்ட்டு கரண்ட்டை கொடுத்தீங்க, கரண்ட்டிலிருந்து இஎஸ்ஹெச் 90 டிகிரி லேக் ஆகும். ஸோ இஎஸ்ஹெச்லேருந்து ஐஎஸ்ஹெச்ன்றது 5SH டிகிரி லேக் ஆகும். அப்போ தேர்ஃபோர் இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 5-1க்கும் 5-2க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆல்ஃபா. அதை ஆட் பண்ணுறப்போ 90 + 5SH கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போது இது எல்லாமே நீங்கள் டெரைவ் பண்ணிட்டீங்க, ரைட். அடுத்ததா இது அப்படியே நீங்கள் போய் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும் சார். என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் ஈக்குவேஷனில் போயிட்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். 5-1 5-2 sin of alpha. ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா என்ன, 5-1 என்ன, 5-2 என்ன. இந்த இடத்துல நம்ம 5-1 சில கேஸில் 5 அப்படின்னு சொன்னாலும் நத்திங் ராங். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் 5-1 5ன்னு சொன்னாலும் நத்திங் ராங். அப்போ தேர்ஃபோர் டிஓபி என்னவா சேஞ்ச் ஆகுது, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5A 5-2 எப்படி எழுதலாம், 5SHன்னு எழுதலாம். ஸோ அடுத்ததா சைன் ஆஃப் 90 + 5SH. கரெக்டா. ஸோ இதுதான் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷனு. ஓகே, இதுதான் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷனு. சார் எனக்கு சைன் 90 + தீட்டான்னா என்ன சார், சைன் ஆஃப் 90 + தீட்டா. சைன் ஆஃப் 90 + தீட்டா இஸ் வாட், காஸ் தீட்டா. ஓகே, அப்போ சைன் ஆஃப் 90 + தீட்டா இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா. அப்போ தேர்ஃபோர் πA 5SH cos of 5SH, that's it. Okay, so this is what operating torque. TOP இன்றது πA 5SH
cos of pi sh. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த cos of pi sh ன்றது ரொம்ப அதிகமா ரொம்ப கம்மியாப்பா. நீங்க பாருங்களேன், இந்த இடத்துல phi இந்த phi sh பத்தி தான் நான் பேசியிருக்கேன். இந்த இடத்துல which is very few tons நமக்கு என்ன தெரியும்? angle theta is equivalent to tan inverse of r divided by x. ஓகேயா, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரியாக்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேயா, ரியாக்டன்ஸ் கம்மியாக ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ தேர்ஃபோர் இந்த phi sh நியரர் டு 0வா இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த phi sh நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா which is nearer to 0, ஆல்மோஸ்ட் ஒரு 5 டிகிரியோ 10 டிகிரியோ இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா? ஸோ நியரர் டு 0வா இருக்குன்றதுனால என்னவா எடுத்துக்குவேன்? phi sh நான் 0வா அப்ராக்சிமேட் பண்ணிக்குவேன். when phi sh is 0, ஸோ அப்போ என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் என்னவா மாறுது? ஆப்ரேட்டிங் டார்க் இஸ் pi sh cos of 0. cos of 0 1. அப்போ என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் pi 1 அந்த pi sh. ஸோ நமக்கு என்ன தெரியும்? கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ். அப்போ நீங்க எப்படி எழுதலாம்? ஆப்ரேட்டிங் டார்க் இஸ் I1 I2 சம்திங். I2வும் பிகாஸ் ஆஃப் I1 நால தான். அப்போ தேர்ஃபோர் நீங்க என்ன எழுதிக்கலாம்? T ஆப்ரேட்டிங் ஈக்குவலன்ட் டு I ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கப்பா, எஸ் இப்போ பார்த்தீங்களா, இதுதான் என்னோட இந்த இண்டக்ஷன் பிரின்சிபல்ல இன்டியூஸ் ஆன ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல பாருங்க, இதுதான் என்னோட இண்டக்ஷன்ல இன்டியூஸ் ஆகுது இல்ல, அதோட ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ்க்கான எக்ஸ்பிரஷன். அப்போ இதுலயும் பாருங்க ஏதாச்சும் சைன் ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. எந்த ஒரு சைன் ஆஃப் ஆங்கிளும் எனக்கு இங்க இல்லை. ஓகேயா, ஸோ இந்த இடத்துல தேர் இஸ் நோ சச் சைன் ஃபீச்சர்ஸ். அப்போ இது வந்து டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்குமா, இதுல வந்து டைரக்ஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. இதுவுமே இட் இஸ் அ நான் டைரக்ஷனல் ரிலே தான். இது ஒரு டைரக்ஷனல் ரிலே அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி ராங். ஓகே, இதுவுமே ஒரு நான் டைரக்ஷனல் ரிலே தான். ஏன்னா இங்க பாருங்கப்பா, இந்த இடத்துல கரண்ட்னு தான் சொல்றாங்க. இந்த கரண்ட்டை நீங்க டிசி கரண்ட், இது கரெக்டா? ஸோ கரண்ட்டை வந்து டிசி கரண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சைனோ காசோ வருதா? சைனோ காசோ வருதுன்னா என்ன அர்த்தம்? மாறும்னு அர்த்தம். கரெக்டா? சைன் ஆஃப் தீட்டா சைன் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, ஸோ காஸ் ஆஃப் தீட்டா, அந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல, அதுல வந்து மைனஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஆனா இதுல மைனஸ் வரத்துக்கு சான்சஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளா நீங்க ஒரு வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடப்பா, இப்போ ஒரு காஸ் வேவ் ஃபார்மையோ சைன் வேவ் ஃபார்மையோ எடுத்துக்கிறீங்க. காஸ் வேவ் ஃபார்மே எடுத்துக்கோங்க. காஸ் வேவ் ஃபார்ம்ல +1 வரும், -1 வரும், which also changes the directions. ஓகேயா, ஸோ அப்போ எனக்கு அந்த காஸ் ஃபங்க்ஷன் இருந்தா மட்டும்தான் டைரக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல எனக்கு காஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்றது டைரக்ஷனல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை அப்படின்றத தான் குறிக்குது. ஓகேயா, இந்த இடத்துல நான் ஏன் காசு இருந்தும் அதை 0வா போடுறேன்னா, பிகாஸ் we know it is very few tons only. ஓகே, இது வெரி ஃபியூ டன்ஸ் ஒன்லி. அப்போ அதுக்கு நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறீங்க. phi equivalent to tan inverse of r by x யூஸ் பண்ணி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா phi sh நியரர் டு 0வா இருக்கும். அப்போ இதில் நீங்கள் 0வை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் சேம் I ஸ்கொயர் தான் கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிடலாம். ஸோ இட் இஸ் எ நான் டைரக்ஷனல் ரிலே. ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் எழுதுறேன், அதனால அங்கே அதுக்கு கீழே எழுதிடுறேன். இட் இஸ் எ non-directional relay. Okay, it is a non-directional relay. எதனால? பிகாஸ் எதனாலப்பா? பிகாஸ் எதனால? இந்த டார்க் இருக்கான் பாத்தீங்களா, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை பொறுத்துலாம் இல்லை. சி எக்ஸாம்பிள், நீங்க -1 போட்டா கூட ஸ்கொயர் பண்றப்ப என்னவாயிடும்? +1 தான் வரும். கரெக்டா? எக்ஸாம்பிளா நீங்க -1 போட்டாலுமே ஸ்கொயர் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? +1 தான் கிடைக்கும். பிகாஸ் எதுக்குன்னா, பிகாஸ் இதுக்கான ரீசன் எழுதுறேன். பிகாஸ் the torque does not depends on the, because the torque does not depends on the direction of current.
ஓகேயா? ஸோ அதனால தான் இது டைரக்ஷனல் ரிலே. Because the torque does not depends on the direction of current, therefore it is a non-directional relay தான். இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? என்னோட அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல ஒர்க் பண்ற ஒரு ரிலே. ஸோ அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல ஒர்க் பண்ற எல்லா ரிலேவுமே நான் டைரக்ஷனல் ரிலேஸ் தான். ஓகே, அட்ராக்ஷன் பிரின்சிபலா அது நான் டைரக்ஷனல் ரிலே தான். ஸோ இண்டக்ஷன் பிரின்சிபல்லையும் பர்டிகுலரா என்னோட ஷேடட் போல் ஸ்ட்ரக்சரா அதுவும் நான் டைரக்ஷனல் ரிலே தான். ஓகே, அப்ப என்னோட ஷேடட் போல் ஸ்ட்ரக்சருமே என்னதான்ப்பா? நான் டைரக்ஷனல் ரிலே தான். ஓகே, அடுத்ததா இதுல நமக்கு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். பிகாஸ் இதை டைரக்டா எக்ஸாம்ஸ்லயே கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த டிஸ்கோட ரொட்டேஷனை கேட்பாங்க. அப்ப இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகுது இல்லப்பா, அப்ப எதுல இருந்து எதுக்கு ரொட்டேட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. டிஸ்க் ரொட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் அன்ஷேடட் போர்ஷன் டு ஷேடட் போர்ஷன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கேட்பாங்க. டிஸ்கோட ரொட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் அன்ஷேடட் போர்ஷன் டு ஷேடட் போர்ஷன். ஸோ இதுவே இந்த டிஸ்க்கு நீங்க கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா டார்க் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் ஸ்கொயரா இருக்கும். அதுவே அந்த காயிலுக்கு நீங்க வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா டார்க் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் ஸ்கொயரா இருக்கும். அப்ப which mean ஆப்பரேட்டிங் டார்க் வந்து கரண்ட்டை என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், இல்ல என்னோட ஆப்பரேட்டிங் டார்க் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ளை வோல்டேஜ். ஓகே, the relay operating coil is supplied with current na ரிலே ஆப்ரேட்டிங் காயில்ன்றது என்னப்பா? ஆர்ஓசி. அந்த இடத்துல நான் உங்களுக்கு எழுதுனேன் பாருங்க, ஆர்ஓசி. இதுதான் நான் சொல்றேன். இங்க நான் பாருங்க என்ன போட்டிருக்கேன், சப்ளையிங் குவான்டிட்டி இஸ் கரண்ட்னு போட்டிருக்கேனா. ஸோ அப்போ அதனால நான் இதை எழுதுறேன். ரிலே ஆப்ரேட்டிங் காயில் இஸ் சப்ளை வித் கரண்ட் தென் the operating torque is directly proportional to the I square. Okay, the relay operating coil is supplied with current, then the operating torque is directly proportional to the I square. அதே மாதிரி the relay operating coil அவ்வளோதான் சார். ஓகேயா, T directly proportional to the I square, T directly proportional to the V square. Up to this ஓகேயா. நெக்ஸ்ட் டைப் போலாம்ல. நெக்ஸ்ட் டைப் இஸ் வாட் ஹவர் மீட்டர் ஸ்ட்ரக்சர். எல்லாமே என்னோட இண்டக்ஷன் டிஸ்க் டைப். ஓகே, அப்போ டிஸ்க் டைப்னா என்ன இருக்கும்? கண்டிப்பா டிஸ்க் இருக்கும். ஓகே, இதில் தான் நம்ம ரெண்டு டைப்பை பார்க்குறோம், 1, 2. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So we need to find check for the second type, watt hour meter type. இதுவுமே இண்டக்ஷன் பிரின்சிபல்ல ஒர்க் பண்ற ஒரு ரிலே தான். ஸோ இதுலேயுமே 5-1 5-2 சைன் ஆஃப் ஆல்ஃபாவை தான் நம்ம எடுத்துக்கணும். வாட் ஹவர் மீட்டர் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுலேயுமே நம்ம என்ன பண்ணணும், வாட் ஹவர் மீட்டர் ஸ்ட்ரக்சர் தான் எடுத்துக்கிறோம்ல. ஸோ அப்போ அதே ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் தான். ஸோ இப்போ இவனோட டயக்ராம் மட்டும் சின்ன சேஞ்சஸ்.
இது வந்து டிஸ்க். ஸோ இது என்னோட கரண்ட் காயில். ஓகே, இது என்னோட கரண்ட் காயில். This is number of turns in the current coil. NC அப்படின்றது என்னன்னா number of turns in the current coil. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் என்னோட வோல்டேஜ் காயில். வோல்டேஜ் காயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ப்ரெஷர் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெசிஸ்டரையும் கெப்பாசிட்டரையும் ஷண்ட்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒய் பிகாஸ் நம்ம வந்து போன இடத்துல ஷேடட் போலில் பார்த்தீங்கல்லப்பா, போன இடத்துல என்னோட ஷேடட் போலில் பார்த்துருப்பீங்க. ஷேடட் போலில் என்னோட ஃப்ளக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸஸ்ன்றது ரொம்ப ரொம்ப லீஸ்டாக இருக்கும். லீஸ்டாக இருக்குன்றதை நான் எதை மீன் பண்ணுறேன்னா அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான்ப்பா இருக்கும். ஏன்னா φ1 வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும், φ2வோட மேக்னிடியூட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா φ2வில் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதில் இன்டியூஸ் ஆன கரண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால அதில் ப்ரொடியூஸ் ஆன ஃப்ளக்ஸஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஷேடட் போலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹெவியான டார்க்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாதுப்பா. ரொம்ப ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டார்க்கை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ணணும்னா இந்த டார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த φ2வோட மேக்னிடியூடை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். φ1ஓட மேக்னிடியூட் அதிகமாக தான் இருக்குது, பட் φ2வோட மேக்னிடியூடை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதுக்காக நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நான் நிறைய எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் வோல்டேஜ் காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அடுத்ததா அடிஷ்னலாக என்னோட ஆங்கிளும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பிகாஸ் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் எதை டிபெண்ட் பண்ணதுன்னா φ1 ஃப்ளக்ஸ் φ1 ஃப்ளக்ஸ் φ2 சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் φ1 அண்ட் φ2 இதை தானே டிபெண்ட் பண்ணுது. அப்போ φ1ம் φ2வும் அதிகமாகவும் இருக்கணும். அடுத்ததா அவனோட ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 90 டிகிரியாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேயா? ஸோ அதை வந்து நீங்கள் 90 டிகிரியாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ ஆங்கிளும் அதிகமாக இருக்கணும், φ1 φ2வும் அதிகமாக இருக்கணுமா? அப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால φ2 அதிகப்படுத்திட்டீங்க. அப்போ ஆங்கிளை எப்படி அதிகப்படுத்தலாம்னா பை இன்டர் கனெக்டிங் த ரெசிஸ்டர் கம் கெப்பாசிட்டர். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் ரெசிஸ்டரு அடுத்து ஒரு வேரியபிள் கெப்பாசிட்டரு. ஓகே, தட்ஸ் இட் சார். ஓகே, இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இது என்னோட பொட்டன்ஷியல் காயிலோட கனெக்டாக இருக்குது. This is variable resistor and variable capacitor. This is R variable, this is CA variable. So இது என்னோட potential coil or voltage coil. ஓகேயா? இது என்னோட பொட்டன்ஷியல் காயில் இல்லை வோல்டேஜ் காயில். ஸோ இப்போ இவனுக்கான வெக்டார் டயக்ராமை நான் உங்களுக்கு கொடுக்கட்டா? ஸோ இந்த வெக்டார் டயக்ராமை யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இவனோட டார்க் எக்ஸ்பிரஷன்ஸை டெரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இவனோட வெக்டார் டயக்ராமை ஃபர்ஸ்ட் நம்ம வரைவோம், அடுத்ததா இவனோட டார்க் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த காயில்ஸ்க்கு சப்ளை பண்ண வோல்டேஜ் வெக்டாரை நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. ஓகே, திஸ் இஸ் V, the voltage across the coils. ஓகே, இது என்னோட வோல்டேஜ் அக்ராஸ் த காயில்ஸ். அடுத்ததா நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கரண்ட் காயிலை எடுத்துக்கிறேன் சார். கரண்ட் காயில பாருங்களேன், கரண்ட் காயில ஏதாச்சும் கெப்பாசிட்டர் இருக்கா? கரண்ட் காயில்ன்றதுல எந்த கெப்பாசிட்டரும் கிடையாது, ஒன்லி இட் இஸ் பியூர்லி இண்டக்டர். கரண்ட் காயிலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பியூர்லி இண்டக்டர். ஸோ பியூர்லி இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் காயிலோட கரண்ட் என்னவாகும்பா? ஸோ தேர்ஃபோர் கரண்ட்
lags the voltage. ஓகே, அப்ப கரண்ட் காயில்ல போற கரண்ட்ன்றது வோல்டேஜ் லாக் ஆகும். ஓகே, இது வோல்டேஜ் பா. அப்ப கரண்ட் காயிலோட கரண்ட்ன்றது என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பா லாக் ஆயிருக்கும். திஸ் இஸ் வாட் 5C. ஓகேயா, சோ இதுதான் என்னோட 5C. சேம் இந்த 5Cல தான் என்னோட கரண்ட் ஐயும் இருக்கும். ஓகேயா, என்னோட கரண்ட் ஐயை பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கும். கரண்ட் வந்து லாக் ஆயிட்டு இருக்கும். இதுதான் என்னோட கிவன் கரண்ட். ஸோ இதுதான் என்னோட வோல்டேஜ். ஓகேயா சார், என்ன பண்றேன்னா இந்த ஆக்சுவலி இந்த ரெண்டு காயிலுமே சேம் சப்ளைல தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேயா, இவன் வந்து இதோட தான் கனெக்ட் ஆயிருப்பான். அடுத்த டெர்மினல் அடுத்து இதோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, இந்த ரெண்டுமே சேமா தான் கனெக்ட் ஆயிருக்கும். பட் ஆனா இதுல போற கரண்ட்ன்றது இதுல போற கரண்ட்டை விட லாக் தான் ஆகும். ஓகேயா, இதுல போற கரண்ட்ன்றதை விட லாக் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த கரண்ட்டை நீங்க வேணும்னா ஐசின்னு எடுத்துக்கோங்களேன், கரண்ட் காயிலோட கரண்ட். ஸோ இந்த கரண்ட்டை நீங்க என்னன்னு எடுத்துக்கோங்கன்னா ஐவின்னு எடுத்துக்கோங்க, வோல்டேஜ் காயிலோட கரண்ட். இந்த ரெண்டு காயிலோட கரண்ட்டும் சேமா இருக்குமான்னா டெஃபினட்டா இருக்காதுப்பா. ஏன்னா இது வந்து பியூர்லி இண்டக்டர்ன்றதுனால therefore IC lacks the voltage. கரெக்டா? அதனால ஐசின்றது என்னவா இருக்கும்? therefore ஐசின்றது கரண்ட் காயில்ல போக போற கரண்ட். சோ இந்த இடத்துல பாருங்க, it is having the capacitance na, having capacitor. So because of capacitor என்னவாகும்? IV leads the voltage V, leads the voltage V. புரியுதாப்பா? இந்த வெக்டாரை நான் வரையறதுக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு காயிலும் ஒரே சப்ளைல தான் கனெக்ட் ஆயிருக்கு. பட் கரண்ட் காயில்ன்றது பியூர்லி இண்டக்டரா இருக்கு. ஆனா வோல்டேஜ் காயில்ல நீங்க ஒரு கெபாசிட்டரை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால வோல்டேஜ் காயிலோட கரண்ட்ன்றது லீடாகவும் கரண்ட் காயில்ன்ற கரண்ட் லேகாகவும் இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, நான் இங்க வோல்டேஜை வரைஞ்சிட்டேன்னா ஸோ என்னோட கரண்ட் காயிலோட கரண்ட் லேக் ஆகுது. பிகாஸ் ஆஃப் த கரண்ட் காயில் கரண்ட் லேக் ஆகுறதுனால கரண்ட் காயிலோட ஃப்ளக்ஸ் லேக் ஆகும். ஏன்னா கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் எப்பவுமே இன்ஃபேஸா தான் இருக்கும். ஓகேயா, கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் இன்ஃபேஸா தான் இருக்கும். வோல்டேஜ்க்கும் ஃப்ளக்ஸும் 90 டிகிரி இருக்கும்னு சொன்னேன். தட் இஸ் ஃபார் ஐடியல் கேஸ். ஆனா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் இருக்குன்றனால லெஸ்ஸர் தென் 90 டிகிரியா இருக்கும். இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா லெஸ்ஸர் தென் 90 டிகிரியா இருக்கும். இப்ப கரண்ட் காயிலோட கரண்ட் நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்து வோல்டேஜ் காயிலோட கரண்ட் என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், IV leads the voltage V. ஓகேயா, அப்ப பாருங்க IV, this is IV. so இதோட ஃப்ளக்ஸ் தான், that is 5V. ஓகேயா, so இது என்னோட IV, this is what 5V. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கான ஆங்கிள் எல்லாம் நான் எழுதலாம் சார். ஸோ இந்த ஆங்கிளை நான் என்னன்னு எழுதிக்கிறேன், கரண்ட் காயிலோட டிலேனா 5C. இது வந்து வோல்டேஜ் காயிலோட டிலேவா, this is 5V. ஓகேயா, இது வந்து πC, இது வந்து πV அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் சார். அப் டு திஸ் கிளியர் தானே? இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்லப்பா. ஸோ ஒரு காயில் இருக்கு, அந்த காயில் வந்து ஒரு சப்ளை இருக்கு, அந்த சப்ளைல வந்து டைரக்டா கரண்ட் காயில கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வோல்டேஜ் காயில கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் வோல்டேஜ் காயில மட்டும் நம்ம ஒரு ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டரையும் வேரியபிள் கெபாசிட்டரையும் இன் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணதுனால அதோட கரண்ட் எப்பவுமே லீடா இருக்கும், கரண்ட் காயிலோட கரண்ட் லேக் ஆயிருக்கும். இதோட ஆங்கிள்ஸ் வந்து πC πV அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் அதோட வெக்டார் டயக்ராமும் கூட. ஓகே, இப்ப வெக்டார் டயக்ராமா வரைஞ்சிட்டோம்ல, இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அடுத்ததா நமக்கு என்ன சார் தெரியும், ஆங்கிள் பிட்வீன் 5-1 and 5-2. 5-1 5-2 சொல்லலாம், இல்ல இந்த πV 5Cன்னு சொல்லலாம், flux of V flux of C ன்னு சொல்லலாம். இந்த ஆங்கிள் தான் that is alpha. கரெக்ட்டா? சோ இந்த ஆங்கிள் தான் that is alpha. சோ இந்த இடத்துல என்னோட மேக்ஸிமம் டார்க் ஆங்கிளை நீங்க கால்குலேட் பண்றீங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா என்னோட மேக்ஸிமம் டார்க் ஆங்கிளை கால்குலேட் பண்ண போறீங்க. ஓகேயா, எப்பவுமே என்னோட மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள்ன்றது என்ன கண்டிஷன்னா நான் இங்க ஸ்டேட்மெண்டா கொடுக்குறேன், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்.
ஸோ ஏன்னா சார் நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க, ஒரு டார்க் எக்ஸ்பிரஷன் நீங்கள் டெரைவ் பண்ண போகிறீங்க. இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ மேக்ஸிமம் ஆகணுன்றதுக்கு இந்த ஆங்கிள் ஒரு 90 டிகிரியாக இருக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் இப்போ தரப்போகிறேன். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம், அதுக்கப்புறமா அந்த ரிமைனிங் ஃபேஸரை நம்ம போட்டுக்கலாம். The maximum torque line is always in quadrature with current coil, voltage coil. Okay, so இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. To achieve maximum, so எனக்கு maximum torque வரணும்னா இது பண்ணணும் சார். ஓகேங்களா, உங்களோட ஆங்கிள்ஸ் வந்து இந்த ஆங்கிள்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்னா தான், இந்த கண்டிஷனை நீங்கள் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மேக்ஸிமம் ஆங்கிளை எடுத்துக்க முடியும். To achieve maximum torque angle, to achieve maximum torque, we want to operate in MTA line அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் லைன். அதாவது மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் லைன்ன்ற ஒரு லைனை நம்ம கால்குலேட் பண்ணி வைப்போம். ஸோ அந்த லைன்ல என்னோட ஆங்கிள் இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் டார்க் வரும். ஓகேயா, நம்ம அப்போ அது எப்பவுமே அந்த லைன்ல தான் ஆப்ரேட் பண்ணணும்னு விரும்புவோம். டு அச்சீவ் மேக்ஸிமம் டார்க் வி வாண்ட் டு ஆப்ரேட் இன் MTA லைன். ஓகேயா, ஸோ MTAன்றது மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள், MTA லைன்னு ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். அடுத்ததாக அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, to achieve maximum torque we want to operate in MTA line. Okay, இருங்க ஒரே நிமிஷம். to achieve maximum torque we want to operate okay MTA line is operate MTA line. to achieve maximum torque we want to operate MTA line. MTA line எது கூட நீங்க ஆப்ரேட் பண்ணனும்னா MTA line is always in quadrature 90 degree. in quadratureன்றதுக்கான மீனிங் என்னன்னா 90 degree. MTA line is always in quadrature, அதாவது 90 டிகிரிக்கு நீங்க கொடுக்கணும். ஓகே, in quadrature with voltage, in quadrature with voltage coil or current coil. அவ்வளவுதான் சார். இந்த கண்டிஷன் எனக்கு எப்பவுமே இந்த பர்டிகுலர் ரிலேஸ்ல நீங்க வந்து மேக்ஸிமம் டார்க் அச்சீவ் பண்ணணும்னா உங்களோட MTA லைனை எடுத்துக்குங்க. ஓகே, உங்களோட MTA லைன்ன்றது மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் லைனு என்னோட வோல்டேஜ் காயிலோட 90 டிகிரி இருக்கலாம், இல்ல கரண்ட் காயிலோட 90 டிகிரி இருக்கலாம், எய்தர் ஏதாச்சும் ஒண்ணுத்துல. ஓகே, அப்போ ஒரு வோல்டேஜ் காயிலோட ஒரு 90 டிகிரி இருக்கிற லைனுக்கு பேரு தான் MTA லைன். வோல்டேஜ் காயிலோட 90 டிகிரி ஆங்கிள் இருக்கிற லைனுக்கு பேரு தான் MTA லைன். அப்ப தேர்ஃபோர் என் வோல்டேஜ் காயில், வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன், வோல்டேஜோட 5C-யோட 90 டிகிரி நீங்க வரைஞ்சீங்கன்னா அந்த லைனுக்கு பேர் தான் MTA லைன். திஸ் இஸ் நான் வோல்டேஜ் காயில் லைன். ஓகே, இது என்ன வோல்டேஜ் காயில், வோல்டேஜ் காயிலோட ஃப்ளக்ஸ். அப்ப அதோட 90 டிகிரி வரையணும். கரெக்டா? இது 90 டிகிரி இருக்கா? கரெக்டா? இது 90 டிகிரி இருக்கா? எஸ், திஸ் பிகம் 90 டிகிரி. ஸோ இப்போ இந்த லைனுக்கு பேரு MTA லைன். ஓகே, இந்த லைனுக்கு பேரு தான் MTA லைன். ஓகே, இந்த லைனுக்கு பேரு தான் MTA லைன். அடுத்ததா இந்த வோல்டேஜுக்கும் MTA லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இருக்கு பாருங்க. இந்த வோல்டேஜுக்கும் MTA லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை நம்ம என்னன்னு சொல்றோம்னா தட் இஸ் டவு. ஓகேயா, தட் இஸ் டவு. ஓகே, ஃப்ரம் திஸ், அப்போ ஃப்ரம் திஸ் நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, ஃப்ரம் திஸ் இதுல இருந்து என்னோட ஆல்பாவை எப்படி நீங்க சொல்லலாம், ஆல்பாவை எப்படி சொல்லலாம் சார்? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வோல்டேஜ் லைன் வெக்டார்ல இருந்து 90 டிகிரி இருக்கிறதுக்கு பேரு MTA லைனு, இல்லை கரண்டோட 90 டிகிரி இருக்கிறதுக்கு பேரு MTA லைன். நான் வோல்டேஜோட வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இப்போ வோல்டேஜ்ல இருந்து 90 டிகிரி இருக்கிற லைன் இஸ் MTA லைனு. இந்த ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா. இப்போ இந்த ஆல்ஃபாவை வித் ரெஸ்பெக்ட் டு எப்படி நீங்க சொல்லலாம்?
ஆல்ஃபாவை நீங்கள் எப்படி சொல்லலாம் சார், இந்த டிகிரியை வந்து எப்பவுமே நீங்கள் இந்த ஆல்ஃபாவை இது மாதிரி கூட சொல்லலாம், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பை சி பிளஸ் பை வி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இதை ஃபை சி பிளஸ் பை வின்னு எழுதுனேன்னா என்னால் மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்க முடியாது, அதை என்னால் வந்து அதை டெரைவ் பண்ண முடியாது. அதனால நான் எப்பவுமே 90 டிகிரி பிளஸ் தீட்டான்னு எடுத்துகிட்டு வரதான் விரும்புவேன். ஏன்னா அப்போ தான் என்னால் சைனை காசாக மாற்ற முடியும். ஸோ அப்போ அதனால தான் நான் அந்த 90 கான்செப்டை கொண்டு வர்றேன். ஓகே, இங்கே வந்து நான் 90 டிகிரியில் எழுதணும், அதை 90 ப்ளஸ் பைசி இல்லை 90 மைனஸ் பைசி அந்த மாதிரி எதுனா எழுதலாம். ஓகேயா, இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து ஆல்ஃபான்றது என்னப்பா, ஃப்ரம் த பைசியிலிருந்து பைவி வரைக்கும் இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் தான் ஆல்ஃபா. அது எப்படி எழுதலாம், இந்த இடத்துல நான் 90 டிகிரின்னு எழுதிக்கிட்டா 90 டிகிரி ப்ளஸ் பைசின்னு எழுதிட்டா 90 டிகிரி ப்ளஸ் பைசிப்பா. ஓகேயா, அப்போ 90 டிகிரி ப்ளஸ் பைசின்றது எதை மீன் பண்ணுது, 90 டிகிரி வர்றப்பவே நான் இதுவரையும் எழுதிட்டேன். ஓகேயா, அதுக்கப்புறமா ஃபைசின்றது இங்கிருந்து கால்குலேட் ஆகிற ஃபைசி, பைசின்றது இங்கிருந்து கால்குலேட் ஆகுது, இது வரைக்கும் 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எக்ஸஸா இருக்கும், இந்த ஆங்கிள் டவுன்றது எக்ஸஸா இருக்கும். அப்போ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேயா, அப்போ ஆல்ஃபாவை எப்பவுமே நம்ம என்ன எழுதலாம்னா 90 டிகிரி ப்ளஸ் பைசி மைனஸ் டவ் அப்படின்னு எழுதலாம். ஃபைன்னு கூட போட்டுக்கலாம், ஃபை மைனஸ் டவ். ஆக்சுவலாக கரெக்ட் என்னன்னா ஃபைசி தான். ஓகே, ஸோ இதுதான் சார் என்னோட ரெப்ரசன்டேஷன். ஆல்ஃபாவை இப்படி தான் நான் எழுதுறேன், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி பிளஸ் பை மைனஸ் டவ். ஓகே, பிளஸ் பை மைனஸ் டவ். ஓகே, தட்ஸ் இட். இது என்னோட ஆல்ஃபா. இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, யூ நீட் டு சப்ஸ்டிடியூட் இன் த டார்க் எக்ஸ்பிரஷன். டார்க் எக்ஸ்பிரஷன்ல போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஸோ டார்க் எக்ஸ்பிரஷன் என்னது, ஸோ ஜஸ்ட் இங்கே கூட நம்ம ஸ்பேஸ் இருந்தால் பண்ணலாம். TOP இஸ் ஈக்குவல் டு φ1 φ2 சைன் ஆஃப் ஆல்ஃபா. கரெக்டா, φ1 φ2 சைன் ஆஃப் ஆல்ஃபா. அப்போ φ1 என்ன தெரியும், the φ1 will be same 5v. ஓகே, 5v. ஸோ அடுத்ததா πc அப்படின்னு மாறிடும். கரெக்டா, πv πc சைன் ஆஃப் 90 பிளஸ் πc மைனஸ் டவ். கரெக்டா, சைன் ஆஃப் 90 பிளஸ் πv πc மைனஸ் டவ். ஓகே, அப்ப sin of 90 plus theta, sin of 90 plus theta again cos theta ன்னு வருமா, cos theta வாயிடுமா. பட் இந்த தீட்டான்றது என்ன, தீட்டா இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல தீட்டான்றது πc மைனஸ் டவ்வா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ therefore TOP என்னவாயிடுது, 5v πc cos of πc மைனஸ் டவ். ஓகே, அப்போ ஃபைனலாக என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் எதைப்பா டிபெண்ட் பண்ணியிருக்கு, 5v πc cos of πc மைனஸ் டவ்வை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ ஃபைனலாக ஸோ இங்கே ஃபைசின்றது என்னப்பா, ஃபைசின்றது கரண்ட் காயிலோட கரண்ட்டா, பைவின்றது பொட்டன்ஷியல் காயிலோட வோல்டேஜா. இங்கே பாருங்க, கரண்ட் காயிலில் போகிற கரண்ட்டோட பேராமீட்டர். ஸோ பைவின்றது பொட்டன்ஷியல் காயிலில் போயிட்டு இருக்கிற வோல்டேஜோட பேராமீட்டர். அப்போ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னா TOP இஸ் ஈக்குவல் டு VI. ஃபஸ்ட்டு VIன்றதை நான் மாற்றி போட்டுக்கிட்டேன்னா VI. ஓகே, ஸோ VI cos of theta மைனஸ் டவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதோட ரெப்ரசன்டேஷன் பைசின்றதை ஜஸ்ட் தீட்டாவாக மாற்றிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓகேயா, ஸோ ஆப்ரேட்டிங் டார்க் எப்பவுமே VI cos of theta மைனஸ் டவ் அப்படின்னு வரும் சார். இந்த இடத்துல இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல ஃப்ரம் திஸ் என்னால் இந்த தீட்டாஸை வேரி பண்ண முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைன் மாறும், இந்த சைன் என்னவாகும் மாறும். ஒருவேளை தீட்டா 0வா இருந்தா,
தீட்டா வந்து 0வா இருந்தா என்னவாயிடும், vi cos of minus tauன்னு இருக்கும். கரெக்டா, cos of minus tauன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டவ்வை நம்ம வேரி பண்ணோம்னா, அப்போ டவ்வை நம்ம வேரி பண்ணோம்னா எஸ் நம்மளால டைரக்ஷன்ஸை மாற்ற முடியும். அதாவது விச் மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால் இந்த ஆப்ரேட்டிங் டார்க்கை ஃப்ரம் -1 to +1 வரைக்கும் கொண்டு வர முடியும். ஓகே, ஏன்னா காசோட வேல்யூ இருக்கு. ஸோ காசோட வேல்யூ இருந்தாலே என்ன பண்ண முடியும், -1லிருந்து +1 மாற்ற முடியும். அப்போ இது வந்து மைனஸ்ன்றது எதை மீன் பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷனை மீன் பண்ணுது. பிளஸ்ன்றது அகைன் வேற டைரக்ஷனை மீன் பண்ணுது. அப்போ ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இதுக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இட் ஹேஸ் அ டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ரிலேவை பார்க்கலப்பா. ஸோ இந்த ரிலேக்கு என்ன இருக்குன்னா, இந்த ரிலே ஹேஸ் அ டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ். ஓகே, இட் இஸ் அ டைரக்ஷனல் ரிலே. ஓகேயா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைரக்ஷனல் ரிலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததா நம்ம எப்பவுமே இந்த இடத்துல πv பிளஸ் டவுன்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ πv பிளஸ் டவு, ஆக்சுவலா இது நம்ம என்ன எடுத்தோம், 5v தானே இந்த ஆங்கிள். கரெக்டா, இந்த 5 பிளஸ் டவுன்னு இருக்குல்ல, அது எப்பவுமே 90 டிகிரியா தான் நம்ம வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த 90 டிகிரியா வச்சுக்கிட்டா தான் எனக்கு மேக்ஸிமம் பாயிண்ட், மேக்ஸிமம் டார்க்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட் எழுதிக்கிறேன். ஸோ வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் தீட்டா பிளஸ் டவு. (5v plus tau is always equal to 90 டிகிரி. அது எப்பவுமே 90 டிகிரியா தான் வச்சுக்குவோம். இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா, it is achieved by adjusting theta v both MTA line and maximum torque angle. Okay, so it is achieved by adjusting theta v and MTA line. Therefore maximum torque angle are adjusted. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் அ டைரக்ஷனல் ரிலே. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோன்னா, இட் கேன் பி அச்சீவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் அட்ஜஸ்டிங் theta v is adjusted by theta c. அதனால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, theta c என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, theta v தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா என்னோட வோல்டேஜ் காயிலில் தான் என்னால் கரண்ட் போகுது, வோல்டேஜ் காயிலோட போகிற கரண்ட்டை தான் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால நீங்கள் theta v தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், theta c நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுப்பா. அதனால தான் நான் இங்கே theta vன்னு போட்டிருக்கேன். ஸோ theta v வந்து எதனால அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா, அதில் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. theta v is adjusted by changing RC values. Okay, so அடுத்ததா it is a directional relay. Okay, so இது ஒரு directional relay. Up to this clear? So therefore இது வரைக்கும் நீங்க பார்த்த ரிலேஸ்ல இவன் தான் டைரக்ஷனல் ரிலே, மற்ற ரிலே டைரக்ஷனல் ரிலேவா. ஸோ இவன் ஒரு டைரக்ஷனல் ரிலே. ஓகே, ஸோ ஹி இஸ் அ டைரக்ஷனல் ரிலே. ஸோ அப்போ இண்டக்ஷன் டிஸ்க் டைப்பு முடிஞ்சிச்சு. ஸோ வாட் அவர் மீட்டர் ஸ்ட்ரக்சரோட இண்டக்ஷன் டிஸ்க் டைப்பு முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைப்பு இண்டக்ஷன் கப் டைப்பு. ஸோ கிளியராப்பா? இதில் எதுனா டவுட் இருக்கா உங்களுக்கு? இண்டக்ஷன் டிஸ்க் டைப்புன்றது முடிஞ்சிச்சுப்பா. நெக்ஸ்ட் நம்மளோட இண்டக்ஷன் கப் டைப்பை தான் பார்க்கணும். இண்டக்ஷன் கப் டைப்பும் சேம் தான் சார், பட் அதோட டிசைன் மட்டும் தான் மாறி இருக்கும். பட்
நம்ம இங்கே என்ன அச்சீவ் பண்ணமோ அதையே தான் இங்கேயும் அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கரண்ட் காயில்னா அடுத்த காயில் இஸ் பொட்டன்ஷியல் காயிலாக இருக்கும். ஓகே, இது கரண்ட் காயில்னா அடுத்த காயில் இஸ் பொட்டன்ஷியல் காயில். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டு கப்லையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, திஸ் இஸ் வாட், அது கரண்ட் காயில். முன்னே நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி கரண்ட் காயில். ஸோ இது என்ன, அதே மாதிரி பொட்டன்ஷியல் காயில், அதே சேம் செட்டப் தான் சார். அதே ரெசிஸ்டன்ஸு, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸு, அதே வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸு. ஓகே, சேம் அதே given supply voltage V. ஓகே, திஸ் இஸ் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ஸோ புரியுதாப்பா? ஸோ இந்த இடத்துல போகிற கரண்ட் இஸ் வாட் I. அவ்வளோதான்ப்பா. முன்ன நம்ம பார்த்தோம்ல அதே கிவன் ப்ரொசீஜர் தான் இங்கே நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகே, பட் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரே ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட டார்க் பர் வெயிட் ரேஷியோன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் வந்து எனக்கு அதிகமான டார்க்கு கிடைக்கும், இதில் கம்மியான டார்க்கு கிடைக்கும் சார். அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சும் இல்லை. டார்க்கு மாறினதுனால சென்சிட்டிவிட்டியும் மாறும். ஓகே, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவ்வளவுதான், அப் டு திஸ் ஈஸி தான் இதுவுமே. ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதட்டுமா? ஸோ டிஓபி நமக்கு ஆல்ரெடி தெரியும், 5C pi v sin of alpha. ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? TOP will get VI cos pi ன்னு வரும், theta minus tau. கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட டார்க்கோட எக்ஸ்பிரஷன், ஆப்ரேட்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் வெயிட் ஆஃப் கப் டைப் இஸ் லெஸ்ஸர் தென் வெயிட் ஆஃப் டிஸ்க் டைப். கப் இருக்கு பார்த்தீங்களா, இது என்னோட கப்புப்பா. திஸ் இஸ் வாட் கப்.
டிஸ்கை விடைய உங்களோட கப்புன்றது ரொம்ப ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். therefore டார்க் பர் வெயிட் ரேஷியோ okay, a torque per weight ratio for the induction cup type is lesser than torque per weight ratio for disc type. Okay, இதோட induction cup type ஓட torque per weight ratioன்றது induction disc type ஓட torque per weight ratio விட கம்மியா இருக்கும். சிம்பிள் தான், ஏன்னா கப்போட வெயிட்ன்றது டிஸ்கோட வெயிட்டை விட ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததா, ஸோ இங்கே வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சென்சிட்டிவிட்டி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ண முடியும் தானே நம்மளால. ஸோ வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன கரண்ட் கொடுத்தாலே மூவ் பண்ண முடியும். ஸோ therefore sensitivity of cup type is greater than sensitivity of disc type. so இதுக்கு ரொம்ப ஹையஸ்ட் சென்சிட்டிவிட்டி இருக்குல்லப்பா. ஸோ அதனால இதை வந்து ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இதோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கப்போட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கனால இது ஹை ஸ்பீடாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். இண்டக்ஷன் கப் டைப் ரிலேஸ் ஆர் யூஸ்ட் இன் ஹை ஸ்பீட் ரிலேயிங் அப்ளிகேஷன். அடுத்ததா இவனோட ஆப்ரேட்டிங் டைம், the operating time of these relays are TOP 20 மில்லி செகண்டிலிருந்து 40 மில்லி செகண்டுகள் வரை இருக்கும். ஓகே, இந்த இண்டக்ஷன் கப் டைப்போட ஆப்ரேட்டிங் டைம்ன்றது காமனா 20 மில்லி செகண்ட்ல இருந்து 40 மில்லி செகண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ அப் டு திஸ் கிளியராப்பா, அப் டு திஸ் கிளியரா? ஸோ இதுதான் என்னோட பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்தான கிளாசிஃபிகேஷன். இதோட என்னோட ஒர்க்கிங் பிரின்சிபலோட கிளாசிஃபிகேஷன்ன்றது முடிஞ்சிடுதுப்பா. ஓகே, அடுத்ததா நாளைக்கு நம்ம இந்த யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ஒரு கேஸில் கரண்ட்டோட ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதையே நீங்கள் வோல்டேஜை ரீப்ளேஸ் பண்ணால் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அடுத்ததான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அடுத்ததான் ஸ்ப்ரிங்கோட டார்க்கை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருந்தேன். இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் தட் இஸ் யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன். ஸோ அந்த யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷனை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட்டை அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். புரியுதா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டீட்டெயில்ஸு.